ஹலோ எவ்ரிஒன். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 கிராமம் செட்டிக்குளம், அதாவது கன்னியாகுமரி மாவட்ட எல்கையான 5 கிராமம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டிக்குளம் தாங்க. இது பேஸில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம். மொத்த இடம்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் தான். 2 ஏக்கரு 2 ஏக்கரை வந்து தென்னைகள் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 ஏக்கரில் நமக்கு வந்து ஒரு 180 தென்னை இருக்குது. எல்லாமே வருமானம் தரக்கூடிய, இப்போ ஈல்டு தரக்கூடிய தென்னந்தான். சுற்றி நீங்களே பாருங்கள். தென்னையோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா வயது அதிகம் கிடையாதுங்க. 4.5 வயசுலேருந்து தான் ஆகுது. இந்த 4.5 வயசுலேயே வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு ஈல்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா மண் வளம், அதுக்கேற்ற மாதிரி மண் வளம் இது அமைஞ்சிருக்கு. நமக்கு ஃபுல்லாக மணல் கலந்த ஒரு மண் வளம் தான். உயரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 அடி 6 அடிக்குள்ளே தான் எல்லா தென்னையும் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டைமண்ட் பென்சிங் வலையில் தான் கவர் பண்ணி எடுத்து பாதுகாப்பாக பண்ணிட்டு வராங்க. இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா தென்னை வந்து எந்த கோடையிலையும் நீர் வட்டாத அளவுக்கு நீர் வசதிகள் இருக்குது, நீரோட்டு அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாக்களில். தென்னை நீங்களை பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு குளிர்ச்சியான பிரதேசம். அடுத்து பார்த்திங்கன்னா தென்னையோட அடிமட்டம் மூடு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்மனன்ட் சைஸில் தான் எல்லா தென்னையுமே அமைஞ்சிருக்கு. நீங்கள் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தென்னைகளுக்கு ஏற்ற நீர் வசதி வந்து எல்லாம் சொட்டு நீர் பாசனம் கொடுக்கல, டைரெக்டாக பம்பு செட்டு மூலியமாகவும் எல்லாமே நீர்ப்பாசனம் அமைச்சிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நீருக்கு நல்ல ஒரு இயற்கை உரங்களை போட்டு எடுத்து நல்ல ஒரு இப்போ வருமானம் தரக்கூடிய தென்னந்தோப்பாக இப்போ அமைச்சிருக்காங்க. பார்ட்டி கொஞ்சம் எமர்ஜென்சினால் விற்பனைக்கு கொண்டு வர்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஊடு பயிராகவும் வேறு கொண்டு என்ன பயிர்னாலும் பண்ணிக்கிடலாம். அதுக்கும் கொஞ்சம் இடம் கிடக்கு நமக்கு சென்டரில். அடுத்து பார்த்திங்கன்னா பாத வசதி நமக்கு தார் ரோடு பேஸ் கிடையாது. தார் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 600 to 700 அடி மண் ரோட்டில் தான் போகணும். மண் ரோட்டுன்னு போனீங்கன்னா அடுத்து 20 அடி அகல பாதை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடையை கிராஸ் பண்ணி தான் இந்த லேண்ட் இருக்குது. மொத்தம் 2 ஏக்கர் இடம். உங்களுக்கோ இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்க்கோ இல்லைன்னா உங்கள் நேபருக்கோ யாருக்காவது தேவைப்பட்டுன்னா தொடர்பு கொள்ளுங்க ரோட்டக் நெட்வொர்க்கை. அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாமே வந்து பக்கத்தில் ஆப்போசிட் வந்து நமக்கு குளம்தான். குளத்து பக்கத்தில் வந்து நமக்கு ஓடையோட மேலே ஏறணும் இடத்துக்கு. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ரோட்டக் நெட்வொர்க்கை பேசி அமைச்சு கொடுக்கப்படும். மொத்தம் 2 ஏக்கர் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் தென்னந்தோப்பு கேட்டுருக்கீங்க. இப்போ வருமானம் தரக்கூடிய இதுதான். நீங்கள் தோட்டத்தையே நீங்கள் சுற்றி பாருங்கள். எல்லாமே தேவைப்படுங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அடுத்து பார்த்திங்கன்னா பெலன்னு பார்த்திங்கன்னா பார்ட்டி வந்து 2 ஏக்கருக்கும் சேர்த்து 68 லட்ச ரூபா கேட்காங்க. பார்ட்டி மொத்தத்தில் 68 லட்ச ரூபா கேட்காங்க. இடம் பிடிச்சிருந்துன்னா நமக்கு வந்து ரேட்டில் முன்னே பேசிக்கலாம். பார்ட்டி மொத்தத்தில் 2 ஏக்கர் சம்திங் வரும் இடம் பிடிச்சிருந்துன்னா நேரடியாக உட்காரும் போது நமக்கு 68 லட்சத்துலேருந்து நேரடியாக ரேட்டை நம்ம முன்ன பேசிக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.